நேற்று குஷ்பு புதுச்சேரியில பேசியிருக்காங்கல்ல, இவங்க வந்து நமக்கு மட்டும் எதிரி கிடையாது, பாஜகவுக்கு மட்டும் எதிரி கிடையாது, இந்துக்களுக்கு எதிரி, இந்தியர்களுக்கு எதிரி, நாட்டுக்கு எதிரி, கடவுளுக்கே எதிரி இவங்க. பாண்டிச்சேரியில பேசுனாங்க. ஓ சரி சரி. பாண்டிச்சேரியில என்ன சொன்னாங்க? இவங்க கடவுளுக்கே எதிரி, இந்துக்களுக்கு எதிரி. என்னடா செக்குலரிசம் அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க என்ன மதத்துல இருக்கிறாங்க? அவங்க இந்துவா இருக்காங்களே. ஓ மாறிட்டாங்களா? ரைட். அதான் அவங்க வந்து துரோகியாக மாறிவிட்டார் போல. அந்த அர்த்தத்துல நான் மாறிட்டாங்களா அப்படின்றத கேட்டேன். அப்படியே காங்கிரஸ்ல இருக்கும்போது என்னென்னலாம் பேசினாரோ அதுக்கெல்லாம் எதிராக பேசி கொண்டிருக்கார். அவர் பேசுறதுல எதுடா செக்குலரிசம் அப்படின்னு கேட்டாங்கல்ல, நீங்க அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா, என்னடா எங்க ஐயாவையே பேசி பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு அம்மா பேசினாங்கல்ல, அதுக்கு என்ன செல்வாக்கோ அதுதான் குஷ்பு பேசுனதுக்கும். 1000 விளக்குல தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணாங்க. என்னது டெபாசிட் டான்ஸ் ஆடிருச்சுல, டெபாசிட் போச்சுல்ல. அப்போ தமிழ்நாட்டுல எதுடா செக்குலரிசம்னு கேக்குறீங்கல்ல குஷ்பு, உங்களை வந்து எந்த நெருக்கடியும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னா, அந்த நெருக்கடிக்கு எதிராக இங்க தமிழ்நாடு வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு பெண் இப்படி செய்யாத, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவங்களை இப்படி செய்யாத, ஒரு சிறுபான்மை மதத்துல இருந்து வந்தவங்களை இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி ஒண்ணு சேர்ந்து நிக்கிறதுல அதுதான் குஷ்பு செக்குலரிசம். அது உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சங்கிகளோடு சேர்ந்ததற்கு பிறகு சமுதாயத்தை பற்றிய பார்வை இருட்டடித்து விடும். அவங்க எழுதி கொடுக்கறது மட்டும்தான் கண்ணில் நிற்கும். எது செக்குலரிசம், எது வந்து அன்பே சிவம் எடுத்தார்ல அவரு பேர் என்னங்க, சுந்தர்சி, அவராண்ட கேளுங்கோ எது செக்குலரிசம்னு அவர் விளக்குவாரு. அந்த படம் பூரா அதை தான் போதிச்சுக்கிட்டு இருந்தார் உட்கார்ந்து. அவராண்ட கேளுங்க, அவரு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. செக்குலரிசம் அப்படின்றத தமிழ்நாட்டுல த்ரெட்டுக்கு உட்படுத்துறதுக்கு இவனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற ஆள் குஷ்பு, இவனுக்கு எடுத்துட்டு வர்ற ஆளு வேலூர் இப்ராஹிம். சிஎம் வீட்டுல மட்டும் பட்டை போட்டு கோயிலுக்கு போவாங்க, மற்ற மக்கள் போக கூடாதா? யார் போக கூடாதுன்னா கேக்குறாங்க. ஏங்க நீங்க திமுக இருக்கும்போது நெத்தி நிறைய பொட்டு வச்சுட்டு தானே சுத்துனீங்க, உங்களை யாரும் தடுத்தாங்களா? கோயிலுக்கு போக கூடாதுன்னு தடுத்தாங்களா? சிவாஜி கணேசன் காலத்துல சிவாஜிக்கு எதிராக எம்ஜிஆர் ரசிகர்கள் திமுகவுக்குள்ள ஒரு வேலையை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் திமுகவுக்குள்ள யாருமே எங்க போனாங்க ஏன் போறாங்கன்றத பத்தி எல்லாம் யாருமே கேட்கறதே கிடையாது. அவங்கவுங்க சாமி பேராசிரியரே பல மேடைகள்ல பேசி இருக்கிறாரு, தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு வெகுஜன இயக்கம், எல்லாரும் தான் உள்ள இருப்பாங்க. உள்ள வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு நாங்கள் சொல்லித் தரலாமே தவிர உள்ள வரும்போதே நீ இன்னாரா மாறி வா அப்படின்னா இது வெகுமக்கள் இயக்கமாக இருக்க முடியாதுன்றாரு. அப்ப வெகுமக்கள் இயக்கத்துக்குள்ள எல்லா தரப்பும் தான் உள்ள இருக்கும். ஆனா அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க, சாமி கும்பிடுறாங்க, சரி அவன் அடுத்தவன் சாமி கும்பிட கூடாதுன்னு சொல்றவனா இருக்கானா, அதுதான் என் பிரச்சனை.